அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில 2ஆம் இடம் தரும் வற்றாத பணத்தை பற்றி தான் பார்க்க போறோம். பொதுவா ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் வெறும் குடும்பத்தை மட்டும் குறிக்கிறது இல்ல. ஒரு ஜாதகனுடைய கையில் எப்பொழுதுமே பணம் இருக்குமான்றத 2ஆம் இடம் தான் சொல்லும். கையில் இருக்கக்கூடிய பணம், அதாவது ஒரு ஜாதகரின் கஜானாவாக இந்த 2ஆம் இடம் செயல்படுகிறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பல கோடிகளுக்கு அதிபதியா இருப்பார்கள். பெரிய பெரிய அரண்மனைகள் இருக்கும், பெரிய பெரிய நிலவரங்கள்லாம் இருக்கும். ஆனா திடீர்னு அவர்களுக்கு தேவை என்னும் வரும்பொழுது அவரால் அசைக்கக்கூடிய அந்த பணங்கள் இல்லாமல் போய்விடும். ஒரு சிலரோ மாத வருமானத்திற்கு மாத வேலைக்கு தான் போவாங்க. ஆனா எப்ப நினைச்சாலும் அவங்களால கையில் பணத்தை பார்க்க முடியும். இந்த விதிகள் எதனால வருது அப்படின்னா, எவரொருவருக்கு 2ஆம் இடம் சில கிரக தொடர்புகள், நாம் சொல்லக்கூடிய தொடர்புகள் இருக்கோ, அவருக்கு எப்ப அவருக்கு பணம் தேவையோ அப்பெல்லாம் அவருடைய கையில பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அது யோக தசையாக இருந்தாலும் சரி, அவயோக தசையாக இருந்தாலும். யோக தசையா இருந்தா அவருக்கு வரதெல்லாம் ப்ராஃபிட்டா வரும். அவயோக தசைன்னா கடனோ இல்ல தெரிஞ்சவர் மூலியமோ பணம் வந்து அவர் கையில் எப்பொழுதும் பணம் ஃப்ளோல இருந்துகிட்டே இருக்கும். அப்படி மேஷம் முதல் மீனம் வரை கையில் எப்பொழுதும் பணம் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பற்றி தான் பார்க்க போறோம். அதுபோல 2ஆம் இடம் தரக்கூடிய இந்த வற்றாத பணத்தை பற்றி தான் பார்க்க போறோம். எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ல கேட்க முடியுது. நிறைய சொத்துக்கள், நில உடைமைகள் இருக்கு, நிறைய பொருளாதார ரீதியாக இண்டஸ்ட்ரி போலெல்லாம் இருக்கு. ஆனா அவர்கள் நினைக்கும் பொழுது பணம் கிடைக்காமல் பணத்திற்காக தட்டுப்பாடு, அது கோடிகள்ல இருந்தாலும் சரி, லட்சங்களில் இருந்தாலும் பண தட்டுப்பாடுலாம் நிகழ்து. ஆனால் இந்த கிரகணை உங்கள் ஜாதகத்தில் இருக்கு, பணம் இப்ப ரொம்ப கடன் வாங்கிட்டு இருக்கீங்க, இல்ல பினான்சியல் பிரச்சனையில இருக்கு, யோகதசை அடுத்து வரப்போகுதுன்னா நீங்க கவலையே வேண்டாம், உங்க கையில் பணம் வேறுங்கிற அளவுக்கு புரள போகிறது. அந்த வகையில 2ஆம் இடம் தரும் வற்றாத பணம். முதல்ல மேஷ லக்னத்தை பார்த்துடலாம். மேஷ லக்னத்துல ஜனனித்த ஜாதகர் 2ஆம் மனையாக ரிஷபமனை வருகிறது. 2ஆம் இடம் அல்லது 2ஆம் அதிபதியோடு, 2ஆம் அதிபதியான சுக்கிரனோடு, சுக்கிரன் அல்லது 2ஆம் இடம், இந்த 2ஆம் இடம் சுக்கிரனோடு உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அடிக்கடி பணத்தை பெற வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான பாவம் 11ஆம் பாவம். இந்த 11ஆம் அதிபதி 2ஆம் இடம் அல்லது 2ஆம் அதிபதியோடு சனி பகவானுடைய தொடர்பு. அதுபோல ஒரு ஜாதகருக்கு வற்றாத செல்வம் எப்பெல்லாம் வேணுமோ, அவரே சம்பாதிக்க முடியல, அவருக்கே பணம் இல்லைன்னா கூட கொடுக்கக்கூடிய பாவம் இந்த 9ஆம் இடம். அப்ப 2ஆம் இடத்தோடு அல்லது இந்த குரு சுக்கிரன், நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம், குரு சுக்கிரன் அவயோக கிரகமாச்சு, ஆனால் இந்த குரு சுக்கிர தொடர்பை கொண்ட மேஷ லக்னக்காரருக்கு எப்பொழுதுமே வற்றாத பணம் கிடைக்கும். சனி குரு இந்த 2 கிரகங்கள் 2ஆம் இடம் அல்லது சுக்கிரனோடு வலுவாக தொடர்பு கொண்டால், இதுல சுக்கிரனோடு எடுத்துக்கலாம். அதிகமா சுக்கிரனோடு இருந்தா முதல் பிரையாரிட்டி, அடுத்து 2ஆம் இடத்தோடு. சனியும் குருவும் தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருக்கு தனம் எப்பொழுது வேணாலும் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அவயோக காலகட்டம்னா கடன் வாங்கியாவது அவர் கையில பணம் இருக்கும், யோக காலகட்டம்னா அவராகவே பணம் பண்ணுவார். அப்ப மேஷ லக்னக்காரருக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்தோடு சனி குரு தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருக்கு எங்க போனாலும் வற்றாத செல்வம், தேவைப்படும் போது தேவைக்கேற்ப அவருடைய பணவாரத்தை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கும். இதுல கிரகம் வலுத்து இருந்தா பெரும்பணம் கொடுக்கும், கிரகம் வலு குறைவா இருந்தா சிறு பணம், அவருடைய ஆசைகளே லட்சங்களில் இருக்கும். இது பெரும்பணம்னா கிரகம் வலுத்து இருந்தா கோடிகள்ல இருக்கும். அப்ப ரிஷப லக்னக்காரருக்கு வற்றாத பணம் 2ஆம் இடம் தரணும். 2ஆம் இடம் என்பது மிதுனமனை, 2ஆம் இடம் என்பது மிதுனம். இந்த புதனோடு அதிபதியான புதன் அல்லது மிதுனமனையில் மிதுனம், இந்த இரண்டோடு ஆதிபத்திய ரீதியிலே லாபாதிபதியான குருவோட தொடர்பு. ரிஷபத்திற்கு அவயோகர் தான் இருந்தாலும் அவர் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா குரு நல்லா இருக்கணும். அதுபோல எதை கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடியது, வற்றாத நிலையை கொடுக்கக்கூடிய சனி பகவான். குரு சனியினுடைய தொடர்பு புதன் மற்றும் மிதுனத்திற்கு ஏற்படுமாயின் அந்த ஜாதகருக்கு பணம் எப்ப தேவைப்பட்டாலும் கிடைக்கும். யோக தசைன்னா அவரா பண்ணுவார், அவயோக தசைன்னா ஜாதக ரீதியில கடன் வாங்கியாவது அவர் தேவையை பூர்த்தி செய்து கொள்வார். இது ரிஷப லக்னத்துல ஜனனித்தவருக்கு. மிதுன லக்னத்துல ஜனனித்த ஒரு ஜாதகர் வற்றாத பணம் எப்பயா இருந்தாலும் பணம் வேணும்ன்றப்ப கிடைக்கிறதுக்கு கடகமனை அதிபதி சந்திரன், இந்த 2 தான் முக்கியம். இந்த 2ஓடு மிதுனத்திற்கு லாபாதிபதியான செவ்வாயோட தொடர்பு. செவ்வாய் தான் 11க்கு அதிபதி, 2ஆம் அதிபதி கூடினா முதன்மை. அடுத்ததாக எங்கேயாவது கடன் வாங்கினாவது ஒரு கஷ்டப்பட்டுனாவது பெற அமையும் சனி. இந்த சனி முதல்ல செவ்வாய் கொடுக்கறது யோகமான பணம், 2வது சனி கொடுக்கறது கஷ்டப்பட்டுனாவது அந்த பணத்தை கொடுத்துரும். அப்ப செவ்வாய் சனியினுடைய தொடர்பு சந்திரனுக்கோ கடகத்திற்கோ. மிதுன லக்னக்காரர் சனி சந்திரன் தான் குடும்பம் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா பணம் பொருளாதாரத்தை வெற்றி கொடுக்கும். இது மிதுனத்திற்கு பார்த்தோம். அப்போ கடக லக்னக்காரர் வற்றாத செல்வம் பெறணும். இதெல்லாம் சிம்பிளான விலாஜி. இந்த ஜாதகம் உங்க அமைவுல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு எந்த நிலை போனாலும் பணம் கிடைக்கும். கடக லக்னத்துல பிறந்த வற்றாத செல்வத்தை கொடுக்கும். 2ஆம் மனை சிம்ம, அதிபதி சூரியன், அதிபதி சூரியன் சிம்மம்,
இந்த இரண்டோடு எப்பொழுதுமே பணம் கொடுக்கக்கூடிய 11ஆம் ஆதிபத்தியம் சுக்கிரனுடைய தொடர்பு. அதுபோல் நினைத்ததெல்லாம் எதுவா இருந்தாலும் ஒரு கஷ்ட காலங்களிலோ ஒரு நல்ல காலங்களிலோ சரியானதை கொடுக்கக்கூடிய குரு. குரு சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்களுடைய தொடர்பு. கடக லக்னத்திற்கு சூரியன் சிவமலைக்கு கிடைக்குமாயின் அவருக்கு வற்றாத பணம் கிடைக்கும்ன்ற ஒரு விதியை சொல்றோம். வற்றாத பணங்களை பெற்றவர். என்ன கஷ்டம் வந்தாலும் கஷ்டமான அவயோக டைம்ல கூட யாரோ ஒருத்தர் உதவி செய்து விடுவார். இது கடக லக்னத்திற்கு. சிம்ம லக்னத்துல ஜானிச்சிருக்கிறீங்க. 2ஆம் மனையாக கன்னி மனை வருகிறது. புதன் அதிபதி வருகிறார். புதன் கன்னியோடு லாவாதிபதியே வர்றார். அப்ப புதனுக்கு ஸ்தான பலம். புதன் ஸ்தான பலத்தோட இருந்தா சிம்மத்திற்கு பெரிய யோகம். புதன் ஸ்தான பலத்தோட இருந்தா சிம்மத்திற்கு பெரிய யோகம். சிம்மத்திற்கு அதேதான் வரும், கும்பத்திற்கு அதேதான். நேரெதிர் கிரகங்கள்ல லாபாதிபதியும் அவரே வருவார். புதன் அதிக ஸ்தான பலத்தோட இருப்பது மிகப்பெரிய யோகம் சிம்ம லக்னத்திற்கு. அடுத்து செவ்வாய். கன்னி செவ்வாய் அவயோகம்னு சொல்லுவோம். ஆனா சிம்ம லக்னக்காரருக்கு பணம் இருந்துகிட்டே இருக்கும். பணம் பொருளாதாரங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். செவ்வாய் புதன் அவயோகம். பேச்சு திறமைகள், கமிஷன், வியூகங்களின் மூலியமா பணம் சம்பாதிப்பார். புதன் ஸ்தான பலம் பெற்றிருந்தாலும் பணம் உண்டு எப்பொழுதுமே. செவ்வாய் தொடர்பு பெற்றாலும் பணம் உண்டு. இது சிம்ம லக்னத்துல ஜனனித்தவருக்கு. அடுத்ததாக கன்னி லக்னத்துல ஜனனித்த ஜாதகம். கன்னி லக்னக்காரர் இந்த ஜாதகத்திற்கு 2ஆம் இடமாக துலாமனை வருகிறது. அதிபதி சுக்கிரன் வர. சுக்கிரன் துலாமனையோடு ஆதிபத்திய ரீதியிலே லாபத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் சுக்கிர காம்பினேஷன் அவயோகம் இருந்தாலும் பணம் கொடுக்கும். பெண்கள் தாய்ஸ்காரகம் இதுல சில கான்ட்ரவர்சியான முரண்பாடுகள் தான் பணம் உண்டு என்ற விதியை சொல்லுறோம். அது போல இந்த காம்பினேஷன்ல ஜாதக ரீதியில 2ஆம் ஆதிபத்திய கிரகமே சுக்கிரனே வலுப்பெறுகிறார். அப்ப சுக்கிரன் ஸ்தான பலத்தோட இருந்தாலும் பணம் உண்டு. சுக்கிரன் ஸ்தான பலத்தோட 2ஆம் மனையோடு கண்டிப்பா தொடர்பு போகணும். 2ஆம் இடத்துல 2ல ஆட்சி பெற்று இருப்பது யோகம். அல்லது சந்திரனோடு தொடர்புல இருப்பது யோகம். சந்திரனோடு சுக்கிரன் தொடர்பு இருந்தாலும் பெரும் யோகம் உண்டு. சுக்கிரன் ஸ்தான பலம். சந்திரன் 2ஆம் இடத்தோடு அல்லது அதிபதியான சுக்கிரனோட தொடர்போ யோகங்களை கொடுக்கும். இது கன்னி லக்னத்துல பிறந்த ஜாதகம். துலாத்துல பிறந்திருக்கிறீங்க. துலாம் லக்னத்துல பிறந்தவருக்கு 2ஆம் இடம் தரக்கூடிய வற்றா பணம். 2ஆம் இடமாக விருச்சகமனை வருகிறது. அதிபதி செவ்வாய் வருகிறார். செவ்வாய் மனை விருச்சகமனை. செவ்வாயோடோ விருச்சகமனையோடோ ஆதிபத்திய ரீதி லாப பணத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் தொடர்பில் இருப்பது யோகம். இந்த செவ்வாயோடோ மற்றும் விருச்சகமனையோடு பொதுவாக இந்த செவ்வாய் சூரியன் காம்பினேஷனா திருமணத்தை கொஞ்சம் தாமதப்படுத்த அல்லது திருமண உறவுகள்ல ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். இருப்பினும் பணம் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைவாக வந்துருது. அதுபோல துலாத்திற்கு செவ்வாய் விருச்சகத்தோடு புதன். இது குடும்ப ஒரு ஸ்ட்ரகிளை கொடுத்தாலும் பணம் பொருளாதாரத்தை கொடுக்கும். சூரியனும் புதனும் செவ்வாய் விருச்சகத்தோடு தொடர்பில் இருப்பது துலாம் லக்னக்காரருக்கு பணம் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இதுல கிரகம் ஸ்தான பலத்தோடு இருக்கணும். செவ்வாயோ சூரியனோ புதனோ ஏதாவது ஒரு கிரகம் ஸ்தான பலத்தோட இருக்கணும். துலாத்தில் பிறந்தவருக்கு. விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 2ஆம் இடம் தரும் வற்றாத பணத்தை அனுபவிக்கணும். 2ஆம் இடம் தனுசு மனை. அதிபதி குரு தனுசு அவயோகினா கூட புதன் தான் முதன்மையில யோகம். 2 குருவோடு புதன் தொடர்பு கொண்டு ஸ்தான பலத்தை பெற்றாரா பெரிய யோகம் விருச்சகத்துல பிறந்தவருக்கு. அது போல குருவோடு ஆதிபத்திய ரீதியிலே சந்திரன் தொடர்பு. புதன் சந்திர தொடர்புகளோடு குருவோ தனுசு மனையோ இருப்பின் விருச்சக லக்னக்காரரே வற்றாத பணம் பெரும் செல்வங்களை பெறுவார் என்பது உறுதி. யோக தசன்னா அவரா பண்ணுவார். அவயோக தசன்னா யாரோ ஒருத்தர் கடன் வாங்கினாவது இல்ல யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவர் மூலியாவது பெறுவார். தனுசு லக்னத்துல பிறந்தவர். 2ஆம் இடம் தரும் வற்றாத பணம். மகர லக்னம் தான். மகர வீடு தான் 2ஆம் இடம். அதிபதி சனி பகவானா வர. இந்த சனி பகவான் 2ஆம் இடமான மகரம். இந்த 2 காம்பினேஷனோட ஆதிபத்திய ரீதியிலே லாபாதிபதியான சுக்கிரனுடைய தொடர்பு. சனிக்கோ மகரமனைக்கோ சுக்கிர தொடர்பு 2ஆம் இடத்துல இருந்தா குடும்பம் கொஞ்சம் லேட் ஆகும். எனினும் தனுசு லக்னக்காரருக்கு யோகம். அதுபோல சூரியன் சனி சூரிய காம்பினேஷன் அவயோகம். எனினும் தனுசு லக்னக்காரருக்கு சனியோட சூரியன் தொடர்பு கொண்டு சூரியன் வலுப்படுறார், சனி வலுப்படுறாருன்னா பணம் உண்டு. ஆனால் பாக்கியங்களை தடை பண்ணும். நம்ம இந்த வீடியோல பணம் என்பதனால் சுக்கிர சூரிய தொடர்பு தனுசிற்கு பணம் கொண்ட நபராக மாற்றும். வற்றாத செல்வம் 2ஆம் இடத்தோட தொடர்புல இருந்தா. மகர லக்னத்துல ஜனனித்த ஜாதகம். 2ஆம் மனையாக கும்பமனை. அதிபதி சனி பகவானாவே வரார். சனி பகவான் கும்பம். இந்த மனைகளோடு லாபாதிபதியான பாதகாதிபதியா வந்தாலும் செவ்வாய் பணத்தை கொடுக்கக்கூடியவர். அடுத்ததாக புதன். இந்த புதனுக்கு
புதன் செவ்வாய் இரண்டு கிரகங்களும் சனி அல்லது கும்பத்தோடு தொடர்பில் இருந்தால் ஸ்தான பலத்தை பெற்றால் பெரும்பணம். மகர லக்னக்காரருக்கு பணம் மாற்றாம எப்ப தேவையோ அப்பெல்லாம் பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைவுகளை கொடுக்கிறது. இது மகர லக்னத்துல ஜனனித்தவருக்கு. கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கும்பத்திற்கு 2க்கு அதிபதியாக மீனமனை வருகிறது. அதிபதி குரு வர இந்த குரு பகவான் மற்றும் மீனம் இந்த ஆதிபத்தியங்களோடு லாபாதிபதியான குரு, இது கிட்டத்தட்ட சிம்மத்திற்கு பார்த்தோம். குரு ஸ்தான பலத்தோட ஜாதகத்துல இருக்கணும். குரு ஸ்தான பலம் பெற வேண்டும். குருவுக்கோ மீனத்துக்கோ சுக்கர தொடர்பு, பாகியாதிபதியான 9க்கு அதிபதியான சுக்கரன் குருவோட மீனத்தோட தொடர்பு கொள்வது, குரு ஸ்தான பலம் பெறுவது. கும்ப லக்னக்காரரை எப்பவே பணம் இருக்கிற நபரா மாத்தோம். யோக தசையா இருக்கு, ஜாதகரே பணம் பண்ணுவார், பெருமணம் பண்ணுவார், பெரியோகம். அவயோக தசையா இருக்கு, ஜாதகர் கடன் வாங்குவார், கடன் கிடைக்கும் அவருக்கு. கேட்டது மீன லக்னம் 2ஆம் இடம் மேஷமனை, அதிபதி செவ்வாய். மீன லக்னக்காரருக்கு வற்றாத பணம் கொடுப்பதற்கு முக்கிய பங்கு செவ்வாயும் மேஷமனை தான். இந்த மேஷம் செவ்வாயோடு லாபாதிபதியான சனி நீசம் பெறுவார். இன்னும் சனி அங்க இருப்பது மிகப்பெரிய யோகம். அதுபோல் பாக்கியத்தை செய்யக்கூடிய செவ்வாய் ஸ்தான பலம், செவ்வாய் ஸ்தான பலத்தோட இருந்துட்டாலே போதும். ஸ்தான பலத்தோட இருந்தாலே மீன லக்னக்காரருக்கு யோகம். செவ்வாயும் சனியும் தான் வற்றாத செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக அமைந்து விடுகிறார்கள். இப்போ இந்த பதிவுல நம்ம பார்த்த இந்த கிரக தொடர்புகள்ல சொன்ன இந்த 2 கிரகங்கள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு அந்த 2ஆம் இடம் அதிபதியோடு இருந்தாலே போதும். கண்டிப்பா உங்கள் ஜாதகப்படி நீங்கள் வற்றாத செல்வத்தை பெறுவீர்கள். ரொம்ப கடனா வாங்கிட்டு இருக்கிறீங்க, கவலையே வேண்டாம். இந்த கிரக காம்பினேஷனுக்கு யோக தசை வரப்போகுது. யோக தசை என்றால் லக்ன திரிகோணாதிபதிகள் தொடர்பு கொண்ட தசைன்னா நீங்களே பணம் பண்ணி அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுவீங்க. இல்ல அவயோக தசையே அடுத்து இருக்கு, ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு கடன் கிடைத்து, பொருளாதாரம் கிடைத்து, யாரோ ஒரு நண்பரோ உற்றார் உறவினர்கள் சுற்றம் சார்ந்தவர்கள் அன்பளிப்புகளின் மூலியமா பணத்தை பெற்று வாழ்க்கையை நடத்தக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் இந்த கிரக தொடர்பு இருந்தால் நீங்க நினைத்த போது, எதிர்பார்க்கும் போது பணத்தை கொடுக்கக்கூடிய அமைவாக அமைந்து விடுகிறது. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.